ஜோதிர்லிங்கம் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இதில் 6வது திருத்தலமாக வரும் கோவிலை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதனுடைய உண்மையான அதிசய ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சார் அட்ரஸ் கொடுங்க சார், நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு புகழ் வாய்ந்தது. அந்த பேரே கேட்டிங்கன்னா ஒரு புதுமையாகவும் இருக்கும், ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். என்ன பேர் தெரியுங்களா? பீமா சங்கரலிங்கம் அப்படின்னு பேர். என்ன சார், பீமனுக்கும் சங்கரனுக்கும் என்ன சம்பந்தம்? இது எங்கே இருக்குது? இது பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கோவில். பீமா சங்கரலிங்கம் அப்படிங்கிறது முதல்ல யாரெல்லாம் எதற்காக போகணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். 12 ஜோதிர்லிங்கத்தில் இது 6வது லிங்கம். அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை தருவது. ராகு திசை நடப்பவர்கள், ராகு திசையால் மனசஞ்சலம் பற்றவர்கள், மனவிகாரம் அடைந்தவர்கள், மனக்குழப்பம் அடைந்தவர்கள், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை உடையவர்கள், மனோதைரியம் குன்றியவர்கள், அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் தேவையில்லாமல் மனக்குழப்பம், செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள், எப்போ பார்த்தாலும் வியாஜ்யங்கள், கோர்ட்டு கேஸு கச்சேரி அப்படின்னு இருக்கிறவங்க, கேது மகாதிசை நடப்பவர்கள், செவ்வாய் மகாதிசை நாக திசைகள் நடப்பவர்கள், பொதுவாகவே நீங்கள் எல்லாம் இந்த பீமா சங்கரலிங்கம் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அதே மாதிரி மனநலம் குன்றியவர்கள், சந்திர திசை நீச்ச திசையாக இருப்பவர்கள், தேய்பிரை சந்திரையில் பிறந்தவர்கள், டாக்டர்கள் உட்பட மனோரீதியான சொஸ்தம் செய்யக்கூடிய டாக்டர்கள் எல்லாம் கூட இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவங்க பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நிறைய சந்தோஷமான பலன்கள் அவங்க பேஷண்ட்டுக்கு கிடைக்கும். இந்த கோவில் எங்கே இருக்குது சார் அப்படின்னா, பூனாலிருந்து ஒரு 75 கிலோமீட்டர் தூரத்தில் ஜோதிர்லிங்கத்தில் ஒரு 6வது ஸ்தலமாக பீமா சங்கரலிங்கம் அப்படின்னு இந்த கோவில் இருக்குது. அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கும் ஒரு காட்டு பகுதி. இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சின்னு வச்சுங்க. இப்போல்லாம் காடு அங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் இப்போ நாடாக மாறிட்டு வருது, நகரமாக மாறிட்டு வருது இல்லைங்களா? ஆகவே பூனாலிருந்து 75 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த கோவில்களுக்கு நீங்கள் குடும்பத்தோட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, மருந்துக்கு கட்டுப்படலை, உடம்பு டாக்டர் செக் பண்ணால் கூட ஒன்றுமே இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க, எல்லாம் நார்மலாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க அத்தனை பேரும் பீமா சங்கரனை வழிபட்டால் அற்புதமான வாழ்க்கை கிடைக்குங்கிறதுல ஐயமே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியுதுங்களா? ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம்.